ஆஸ்ட்ரோபெட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு மருந்தாகிறதா? இந்த உணவு என்பதை நாம் சமைக்கின்றோம். அவ்வாறு சமைக்கும் பொழுது அந்த உணவு நமக்கு அருமருந்தாக மாறுகிறதா அல்லது விஷமாக மாறுகிறதா? முதல் விஷயம், இந்த உணவை நாம் சமைக்கும் பொழுது எவ்வாறு சமைக்கிறோம் என்பதுதான் மிக மிக அவசியம். இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் துரிதமாக வேலைக்கு செல்ல வேண்டும் அல்லது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். பலவிதமான கட்டாயங்கள் இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் நாம் இந்த உணவை சமைப்பதும் அல்லது அந்த நேரத்தில் நமக்கு பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான எண்ண ஓட்டங்கள், இவற்றின் மூலமாக நாம் நம்முடைய பிரச்சனைகளை நினைத்து கொண்டோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டோ நாம் செய்கின்ற ஒரு விஷயத்தினால் அந்த உணவு மருந்தாக மாறாமல் விஷமாக மாறுகிறது. அப்போது இந்த உணவை நாம் எவ்வாறு மருந்தாக்க முடியும்? முதல் விஷயம், இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த சில விஷயங்கள். அன்று இருந்த உணவின் தன்மை அல்லது அந்த உணவு மருந்தாக மாறி ஒருவருடைய உடலையும் எவ்வாறு சுத்தம் செய்தது என்பதை தான் விளக்குவதற்கு முன்வருகிறேன். உணவை செய்யும் முன்பு குளித்துவிட்டு அந்த அக்னியை தொட வேண்டும். ஏன்னா பஞ்சபூதத்தில் ரொம்ப முக்கியமான ஒருவர் அக்னி பகவான். இந்த அக்னி பகவான் மாத்திரம்தான் அவர் எந்த விஷயத்திலும் கலக்க மாட்டார். எல்லா விஷயத்தையும் எரித்து பஸ்மமாக்கக்கூடியவர். அந்த அக்னி பகவானை நாம் தொடும் பொழுது சுத்தமாக இருக்க வேண்டும். சில விஷயத்தினாலோ அல்லது சில நேர காலகட்டத்தில் நம்மளால் செய்ய இயலாது என்பதை நாம் தவிர்த்து கொண்டு மற்றவர்கள் இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. முடிந்தவரை தினமும் குளித்துவிட்டு அடுப்பை தொட்டால் நன்மையை கொடுக்கும். 2, சமையல் செய்யும் பொழுது கவனத்தை சிதறவிடாமல் இருப்பதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு மந்திர ஜபத்தை சொல்லிக்கொண்டே சமைக்கலாம். அல்லது இறை பாடல்களையோ ஸ்லோகங்களையோ நீங்கள் ஸ்லோகங்களையோ அல்லது இறை பாடல்களையோ கேட்டுக்கொண்டே ஒரு உணவை நீங்கள் சமைக்கலாம். அதே நேரத்தில் வீணான எண்ணங்களுக்கு மனம் கொடுக்காமல் பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு அந்த உணவை சமைக்கலாம். அந்த உணவை சமைக்கும் பொழுது அடுத்தவர்களிடத்தில் வாதாடாமல், வீண் வம்புகள் பேசாமல் அல்லது கோபப்படாமல் நீங்கள் சமைக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள், உங்களுள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த உணவில் அது பிரதிபலிக்கும். அந்த உணவை அது மருந்தாக மாற்றும். அந்த உணவை அவர்கள் உண்ணும் பொழுது, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உண்ணும் பொழுது ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியுடனும் மன சாந்தியுடனும் இருப்பார்கள். உங்கள் குடும்பமும் விருத்தியடையும். குடும்பத்தில் சௌக்கியமும் சந்தோஷமும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.